பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயம் கர்மயோகம். இதில் 18வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு கர்மம் செய்து ஒன்றை பெறுதலும் செய்யாது எதையாவது இழத்தலும் இல்லை, ஏதாவது பொருள்களை நாடி உயிர்களை சார்ந்திருப்பதும் அவனுக்கு இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். அவனுக்குன்னா யாருன்னா, ஆத்மாவில் இன்பம் எய்துகிறவன். ஆத்மாவில் இன்பம் எய்துனா என்ன? நிறைய இருக்குது உதாரணம். அதுக்கு நம்மளுக்கு தானாக பகவானை வேண்டும்போது பக்தியால் சரணாகதி அடையும் போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கிடைக்கும் அந்த ஆனந்தம். எப்படின்னா, நீங்கள் மனசில் எப்பயும் ஒரு 4-5 வருஷமாக நினச்சே இருக்க மாட்டீங்க. திடீர்னு அவர் ஒரு ஆள் நினைப்பேன், அந்த ஆள் பார்த்து அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் எதிர்ப்பு நிற்பார். இப்படி பல அதிசயங்கள் நடக்கும். இது ஆத்மாவால் நம்மளுக்கு நடக்கிற நிகழ்ச்சி. அப்போ ஆத்மாவினால் ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதுமாரி நிறைய நடக்கும், கணக்கில்லாத நடக்கும். அது எப்போ நாம் உண்மையாக நடந்துக்கணும், பக்தியாக இருக்கும்போது அது கிடைக்கும். நம்மளுக்கு அனுபவத்தினால கிடைக்கக்கூடியது. அப்படிப்பட்டவனுக்கு ஏதாவது வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்காக செய்யாது இருக்கக்கூடாது. இவங்க ஒருத்தரை நம்பிக்கை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு உதாரணம் என்னன்னாக்கா, வால்மீகி முனிவர் தன் குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகம் பண்ணார். கடைசியில் ஒருத்தர் கூட உதவலை. அதாவது நமக்கு யாரையும் நம்பிக்கை இருக்க தேவையில்லை, யாரையும் உதாசீனம் படுத்தக்கூடாது. இறைவன் அருள் யாருக்கு நம்மளுக்கு எந்த நேரத்துக்கு எது கிடைக்கணுமோ அந்த உதவி தானாக ஓடியாரும். நீ கேட்கலனாலும் தானாக வரும். இதெல்லாம் அந்த ஆத்மாவில் இன்பம் வருவதுன்னு அர்த்தம். அவனுக்கு யாரையும் சார்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, எதாவது செய்யணும்னு அவசியம் இல்லை, செய்யாது இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எது பகவான் கட்டளை எடுக்கிறாரோ அதெல்லாம் தானாக செய்ய ஆரம்பித்தோம். அது நமக்கு அனுபவத்தினால கிடைக்கும். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.